Hi guys, welcome to Mupre Training Academy. So இன்னைக்கு நம்ம GK ஃபட்டாஃபட் சீரிஸ்ல பிசிக்ஸ்ல இருந்தா சில क्वेश्चंस பார்க்க போறோம். சோ ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேக்குறேன். ஒண்ணும் இல்ல ஃபோனோகிராஃபின்னு சொல்லக்கூடியதுதான். சோ பாக்கும்போதே தெரியுது இந்த ஒலி என்றாலே இந்த ஒலி எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட தான் குறிக்குது. அப்ப சவுண்ட் வேவ்ஸை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த ஃபோனோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஒளிப்பதிவு சாதனம். இதை 1877ஆம் ஆண்டு யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எடிசன் அவர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதே மாதிரி இந்த ஸ்னெல் விதி இது எதனோட சம்பந்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒளி விலகல் விதி. ஓகேவா, ஒளி விலகலோட சம்பந்தப்படுறது லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ சுந்தர்சி படத்திலே நிறைய பேய் படத்துல காமிச்சிருப்பாங்க. அவர் பேய் கத்தும் போது அப்படியே வைப்ரேஷன் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அப்ப அதிர்வுகள் நகரும் பொழுது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியமே. எங்க நம்ம ஊடகத்தில் உள்ள துகள்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு நகரும் போதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்ப காற்றுல ஒளி வந்து பரவும் பொழுது ஒரு துகள்ல இருந்து இன்னொரு துகள் நகரும் போதுதான் பரவுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே ஒலி கேட்கும் போது நம்ம காதாண்ட ஒரு தூசு வர மாதிரியே இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்க கூடாது. அதே மாதிரி துகள்களும் அதிர்வுகளும் ஒரு இடத்தில் இருந்துன்னு சொன்னாலும் தப்புதான், அதிர்வுகள் தான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுந்தர்சி படத்துல தான் தமனா பேய் மாதிரி கத்திருப்பா, அப்ப வைப்ரேஷன் தான் போகும். அப்ப அதிர்வுகள் நகரும் போதுதான் காற்றில் வந்து என்ன ஆகும், ஒலியானது பயணிக்கும், சவுண்ட் வந்து பயணிக்கும். உங்களுக்கு காற்றுல வந்து என்ன வெலாசிட்டி, அந்த ஒலியினுடைய திசை வேகம் என்னன்னு தெரியும்ல, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஹேர் வந்து 340 மீட்டர் பர் செகண்ட். தனித்துவமான எதிரொலியை கேட்க ஒலியின் மூலத்திலிருந்து இயக்கும் குறைந்தபட்ச தூரம் என்னவாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது எக்கோமா, எதிரொலி என்றாலே என்னது எக்கோ. எக்கோ கேட்கறதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னா மினிமம் 17 மீட்டராவது இருக்கணும். அதாவது நான் இப்ப பேசுறது குறைஞ்சது செவுத்துல பட்டு எதிரொலிக்கும் போது என் மூளை அதை புரிஞ்சுக்கணும்னா 0.1 செகண்டாவது அதுக்கு என்ன பண்ணும் தேவை. இப்ப நம்ம காற்றின் ஒலியினுடைய திசை வேகம் என்னன்னு சொன்னோம், 340 சொன்னோமா. இதை 0.1 நீ பெருக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 34 வரும். இப்ப நான் பேசக்கூடிய ஒளி போய் செவுத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அந்த டிஸ்டன்ஸ் 2ஆல வகுக்கும் பொழுது என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 17 கிடைக்கும். அப்ப 17 மீட்டர். கீழ்கண்டவற்றுள் எந்த வாக்கியம் அதிர்வெண்ணை சரியாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதிர்வெண் என்றால் என்னது, frequency. சரிங்க, அதிர்வெண் என்றால் என்னது, frequency. frequency யூனிட் என்ன, அதிர்வெண்ணுடைய யூனிட் ஹெர்ட்ஸ். அப்ப frequency எப்படி எழுதுவாங்கன்னா f is equal to 1/t. அப்போ ஒரு வினாடி கால அளவுல ஒரு அலை, அந்த முழு அலைநிலையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிர்வெண்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வினாடியில் ஏற்படும் முழுமையான அதிர்வுகளின் எண்ணிக்கை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஃப்ரீக்வென்சின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் क्वेश्चन, இழை ஒளியியலின் தந்தை. இழை ஒளியியல்னா என்னன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ ஃபைபர் ஆப்டிக்ஸ்னுடைய ஃபாதர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, நரீந்தர் கபானி. சரிங்களா, இவர் இதை கண்டுபிடிச்சதுக்காக 2009 இவருக்கு நோபல் பரிசு கூட வழங்கினாங்க. ஆனா இவர் இது எப்ப கண்டுபிடிச்சிருப்பாருன்னா 1956 அந்த இழை ஒளியியல் வந்து கண்டுபிடிச்சிருப்பார், ஃபைபர் ஆப்டிக்ஸ். அதாவது ஒரு கேபிள் வழியா எப்படி லைட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்றது தான் இவருடைய கண்டுபிடிப்பே இது. சரிங்களா, இன்னைக்கான ஃபட்டாஃபட் சீரிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.